ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த கால வேளையிலே உங்கள் யாவரையும் வரப்போர் ரட்சகராய் இயேசுவின் நாமத்திலே என்னை மிரக்கிற சார்பாக உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்களை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வைத்து பிரவேசித்திருக்கிறோம். புதிய ஆண்டில் கர்த்தர் புதிய நன்மைகளை தர முடியாது, புதிய ஆசீர்வாதங்களை தர முடியாது கால வேளையில் கடந்து வந்திருக்கிறார். சற்று நேர சிந்தனைக்காக ஒரே ஒரு வேத புத்தகத்தை எடுத்து வாசித்து நான் சில நிமிடங்களில் வார்த்தை சுருக்க முடியாது விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்பதே. நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த கால வேளையில் கடந்து வந்திருக்கிறார். இந்த 2024ஆம் ஆண்டில் கர்த்தர் நம்மை கட்டுவிக்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். நான் உன்னை கட்டுவிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சபையே, தேவனுடைய ஜனமே, எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் சில நிமிடங்கள் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானில் இயேசு முகம் தேடுவேன், என் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானில் இயேசு முகம் தேடுவேன், என் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கு. காலையிலே இன்ப ஜப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலையிலே இன்ப ஜப தியானமே, பறந்து போராப்போ சிறகடித்து பாடி சென்றும் இளைப்பாறுவே. பறந்து பூராப்போ சிறகடித்து பாடி சென்றோர் நான் இளைப்பாறுவே. பரலோக வாசல் பூரித்து என்னை வரவேற்குதே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குதே. பரலோக வாசல் பரமசியோனே பூரித்து என்னை வரவேற்குதே. காலையிலே தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு தினம் பேசுவார். காலையிலே இன்ப ஜப தியானமே,
இந்த காலை நேரம் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் நன்மைகளை அருளுகிற தெய்வம், தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம், தம்முடைய ஜனத்திற்கு மேன்மை அருளுகிற தெய்வம், தம்முடைய ஜனத்திற்கு உலகத்தின் நன்மைகளால் நிறைத்து ஜெயமாய் வழிநடத்துகிற தெய்வம் இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை பல தீமை நிந்தைகள் உன் வாழ்க்கையில வரலாம், எல்லாரால் நெருக்கப்படலாம், ஓரங்கட்டப்படலாம். ஆனாலும் பரமசியோராய தெய்வம், பரம தகப்பனாய தெய்வம் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை வெட்கப்படுத்துவதும் இல்லை. அவர் உன்னோடு கூட இருந்து உனக்கு நன்மைகளை அருளுகிற தெய்வம் இந்த கால வேளையில கடந்து வந்திருக்கிறார். இதுவே உன் பாக்கியம் என இயேசு சொன்னாரே, இந்த மெய் வார்த்தை உனக்காய் நிறைவேற போகிறது. ஆண்டவர் சொல்லுகிற மெய்யான வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படியா ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டோட கரம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறது. பரிசுத்த பிதாவே, இந்த ஆசிரியப்பட்ட மகிழ்ச்சியான நல்ல அதிகாலை வேலைக்கார் என்று செலுத்துகிறோம். அதிகாலையில் என்னை தேடுகிறோம் கண்டடைவான் சொல்லியிருக்கிறீங்கப்பா. உண்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த கால வேளையில கத்தர் பேசுவீராக. கத்தோட சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணது. கத்தோட சத்தம் பெண் மான்களை ஈரும்படியாய் செய்தது. கத்தோட சத்தம் காடுகளை அவாந்தர வழியாக்குனது. கத்தோட சத்தம் அண்ட சராசரங்களையும் அகில உலகத்தையும் படைத்தாளோட சத்தம் இன்றைக்கு இந்த காலத்தில் கால வேளையில கடந்து வந்ததற்காக நன்றி. பரிசுத்தாவியானவரே, அப்பிரோஜனமற்ற அடிமையை சிலுவை நிழல முறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். பரிசுத்தாவியானவரே, இந்த வார்த்தைகள் மெய்யார் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டு நாட்களில் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய ஜனத்திற்கு, தேசத்திற்கு, உலகத்திற்கு ஆண்டு நாட்களில் அவைகள் ஜெயத்தை கட்டளையிடுகிற வார்த்தைகளா, அவர்கள் வாழ்க்கையில கட்டப்படுகிற நேரமா கர்த்தர் இயேசு மாற்றி அமைக்க போறதற்காக நன்றி. ஆண்டவர் பேசுங்க, உங்களுடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். சிலுவை நிழலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும். ஒரு மனுஷ சத்தம் அல்ல, கத்தோட சத்தம் வெளிப்பட வேண்டும். கத்தர் பேச வேண்டும். அப்பா, அப்படியே செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட அதே வசனத்தை வாசிப்போம். தீர்க்கதரிசன புஸ்தகம். இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேள வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று வேதம் சொல்லுறது. எனக்கு அருமையான சபையே, தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த 2024 ஆண்டிற்கான வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தருகிறது என்னவென்றால், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இஸ்ரவேலின் கன்னிகையே, பரிசுத்த சபையே, தேசமே, தேசவாசிகளே, உலகமே, உலகத்தில் இருக்கிற ஜனமே, நீ மறுபடியும் கட்டப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செயலில் கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டு நீ மறுபடியும் கட்டப்படுவாய். உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், உன் சபை கட்டப்படும், உன் தேசம் கட்டப்படும். எல்லா சத்துருவின் ஆதிக்கங்களுக்கு விலைக்கு விடுவிப்பேன் என்று செயலில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை கட்டோக்க முடிய கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை 2023 ஆண்டில் உன் வாழ்க்கையில நீ கட்டப்பட வேண்டிய நீ இழந்து போயிருக்கலாம். நன்மைகளை இழந்து போயிருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம், உயர்வை இழந்து போயிருக்கலாம், மேன்மை இழந்து போயிருக்கலாம், உன் வாழ்க்கை சுக வாழ்வை இழந்து போயிருக்கலாம். நீ வியாதியால் கட்டப்பட்டிருக்கலாம், கொடிய பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம், அச்சத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம். கர்த்தர் அந்த கட்டுகளிலிருந்து விலக்கி விடுவித்து உன் கட்டுகளை அறுத்து, உன் நுகத்தடிகளை அறுத்து, உனக்கு விடுதலையாக்கி, உனக்கு ஜெயத்தின் நன்மையை தர முடியாது இந்த கால வேளையில் கடந்து வந்திருக்கிறார். இந்த 2024 ஆண்டு நீ களிப்போடு இருப்பாய், சந்தோஷத்தோடு இருப்பாய், மகிழ்ச்சியோடு இருப்பாய், ஆரவாரத்தோடு, கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதிப்பாய், கர்த்தரை மேன்மைப்படுத்துவாய். கர்த்தரை செய்ய போகிறார். சபையே, தேவனுடைய ஜனமே, தேசமே, உலகத்திலே வசிக்கிற தேவ ஜனமே, பரிசுத்தவான்களே, கர்த்தர் உன் வாழ்க்கையை கட்டு வைப்பார். கர்த்தர் உன் சபையை கட்டு வைப்பார். பாழான ஸ்தலங்களை கட்டு வைப்பார். பாழான இடங்களை ஜெயித்து தருவார். இழந்து போன நன்மைகளை தருவார். இழந்து போன ஆசீர்வாதங்களை தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே
கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லி அவர்களை நேசித்து அரவணைத்து கொண்டு வரும்போது இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியாமல் போனபடினால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை பாபிலோன் தேசத்திலே அடிமைத்தனமாய் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சத்துருவின் கரங்களை ஒப்பு கொடுத்த பொழுதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே நீ 70 ஆண்டு காலம் சிறையிருப்புக்குள்ளே இருப்பாய். 70 ஆண்டு காலம் உன் வாழ்க்கை நெருக்கத்துக்குள்ளே கட்டப்பட்டிருப்பாய். 70 ஆண்டு காலம் உன் வாழ்க்கை பாழாயிருக்கும். 70 ஆண்டு காலம் கீழே வார்த்தைகளின் சத்தம் கேட்கப்படாது, பாடல்களின் சத்தம் கேட்கப்படாது, கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படாது என்று சொல்லி அவன் வேதனையோடு இருக்கிற காலம் அது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியினால் ஒரு தண்டனைக்குரிய காலமாக இருந்தது. 70 ஆண்டு காலங்கள் அவர்கள் எருசலேமிலே இந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாய் கொண்டு போகும் பொழுது தங்களுடைய கிண்ணறங்களையும் கீத வார்த்தைகளை அலறி செடியின் மேல் வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் எப்படி அந்நிய தேசத்தில் பாடுவோம், பாழாய் போற ஸ்தலங்களை எப்படி பாடுவோம்? எங்கள் எருசலேம் தேசம் பாழாய் போய்விட்டது, எங்கள் தேசம் மண்மேடுகள் ஆயிட்டது, கர்த்தருடைய வாசஸ்தலம் இடிக்கப்பட்டது, கர்த்தருடைய தேசமை பாழாய் போறது, ஐயோ என்று சொல்லி கதறி அழுகிறார்கள். அந்நிய தேசத்து ஜனங்கள் கேட்கிறார்கள், நீங்கள் கர்த்தருடைய பாடல்களை பாடுகிறீர்கள் அல்லவா, நீங்கள் கர்த்தருடைய கீழ வார்த்தைகளை முழக்கிறீர்கள் அல்லவா, உங்கள் பாடல்கள் இனிமையா இருக்குமே, உங்களுடைய வார்த்தைகள் கீத வார்த்தைகளில் சுரம் இனிமையா இருக்குமே, ஒரு பாடல்களை பாடலாமே, உங்கள் கிண்ணறங்களை எடுத்து கீத வார்த்தைகளை எடுத்து ஒரு நீங்கள் அருமையான பாடல்களை பாடலாமே என்று சொல்லி பாபிலோன் தேசத்து ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல கேட்கும் பொழுதுதான் அவர்கள் அழுகிறார்கள். ஐயோ பாழாய் போய்விட்டதே, எருசலேம் கட்டப்பட்டிருந்த எருசலேம் கர்த்தருடைய சத்தத்தினால் கீழ்ப்படியாமல் போனபடியால் சில்லாபின்னமாய்விட்டது, இடிக்கப்பட்டது. நாங்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாய் விற்கப்பட்டிருக்கிறோமே, எப்படி நாங்கள் கர்த்தரை துதிப்போம், எப்படி கர்த்தருடைய பாடலை அந்நிய தேசத்திலே பாட முடியும் என்று சொல்லி கதறி அழுகிறார்கள். காரணம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை செவி கொடுக்காதபடியினால் கர்த்தர் அவர்களை நேசித்தும் அவனுக்கு கானான் தேசத்தை பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுத்தோம். அந்த தேசத்திலே ஒரு குடியிருக்க மனதில்லாமல் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிய மனதில்லாமல் அந்நிய விக்கிரங்களை நாடி கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனபடியினால் அடிமைகளால் சிறையாக்கப்பட்டார்கள். சிறையிருப்பின் காலங்கள் நிறைவேறிய நேரத்திலே தானியேல் தெய்வ சமூகத்திலே கதறுகிறான், ஆண்டவரே நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாதோ, பாபிலோன் தேசத்திலே 70 ஆண்டு காலம் சிறையிருப்பின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறோம், அந்த 70 ஆண்டு காலம் நிறைவேறிவிட்டது, ஏன் எங்கள் சொந்த தேசத்துக்கு கடந்து செல்ல முடியவில்லை, ஏன் தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வைக்க முடியாதோ, இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளதான் இருக்க வேண்டுமோ என்று சொல்லி தானியேல் தெய்வ சமூகத்திலே தானியேலும் பரிசுத்தவான்கள் இன்னும் கனத்துக்குரிய பாத்திரங்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சேர்ந்து தெய்வ சமூகத்தில் கதறி அழும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் கன்னிகையே, நான் உன்னை மறந்து போகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னை ஓர கட்டப்படவில்லை, நான் உன்னை மறுபடியும் கட்டு வைப்பேன். நீ கீத வார்த்தைகளின் சத்தத்தோடு ஆடல் பாடல் சத்தத்தோடு களிப்புள்ள கூட்டமா தேவனுடைய ஆலயத்தை கடந்து வருவாய். எருசலேம் கட்டப்படும், எருசலேமில் கன்னிகையே நீ கட்டப்படுவாய், தேவனுடைய ஆலயமே நீ மறுபடி கட்டு வைப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன் சந்ததிகளை உயர்த்துவேன், உன் தலைமுறைகளை உயர்த்துவேன், உன்னை மேன்மையாக வைப்பேன். இனி உனக்கு துக்க நாட்கள் அல்ல, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். ஓரவா சந்தரானமார் யாந்தரானமார் இருக்கிறார், ஓ சக்கரார் ஈமா தூரமடமாவதுனாலமா. சபையே, தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உன்னை கட்டு வைக்க போறா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறா, உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னதமான நிலைமைகளை உயர்ந்த ஸ்தானங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அதிபதிகளோடு உட்கார பண்ண வைப்பார். சபையே, தேவ ஜனமே, பரிசுத்தவான்களே, தேசவாசிகளே,
உலகத்தில் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களே, கர்த்தர் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உன் தலைமுறைகளை ஆசீர்வதிப்பார். நீ மறுபடியும் கட்டப்படுவார். இனி உன் வாழ்க்கையில பாழா இருக்காது, இனி உன் வாழ்க்கை சூரியமா இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில நன்மையின் மதங்களை திறப்பேன், ஆசீர்வாதத்தின் மதங்களை திறப்பேன், உயர்வின் மதங்களை திறப்பேன், ஜெயத்தின் மதங்களை திறப்பேன், ஊற்று கண்களை திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்தின் வாசல்கள் உனக்காய் திறக்கப்படுகிறது. பரலோகத்தின் மதங்கள், பரலோகத்தின் ஊற்று கண்களை கர்த்தர் திறக்கிறார். உன்னை கட்டு வைக்கும்படியாய். இனி நீ பாழாய் போவதில்லை. இனி நீ அழ வேண்டிய காலம் அல்ல. இனி கீத வாத்தியங்களோடு ஆர்ப்பரிப்பு சத்தத்தோடு கர்த்தரை நீ உயர்த்த வேண்டிய நேரம் அது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் கட்டு வைப்பார். அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் கட்டு வைத்திருக்கிறார். ஒரு யோசுவாவை கட்டு வைத்தார், ஒரு யோசுவாவை கட்டு வைத்தார், ஒரு சாமுவேலை கட்டு வைத்தார், சாலோமனை ஆண்டவர் கட்டு வைத்தார், எலிசாவை கட்டு வைத்தார், அவன் சந்ததிகளை கட்டுவித்தார், ஆபிரகாமை கட்டுவித்தார், ஈசாக்கை கட்டுவித்தார். கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் கட்டுகளை அறுத்து, சாபங்களை அறுத்து, நுகத்தடிகளை அறுத்து, சந்ததிகளை தலைமுறையா வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திலே அவனை நிலைநிறுத்தினார். அவனை கட்டுவித்தார், அவனை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தின தெய்வம். இன்றைக்கு உன்னையும் உன் சந்ததிகளையும் உன் தலைமுறைகளையும் கட்டு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தரையில் வீழ்ந்து போவதில்லை, போய்த்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். வியாதி என்னும் கட்டுகள் மாறும், சாபம் என்னும் கட்டுகள் மாறும். பிசாசின் தந்திரங்கள், எதிர் கிரியைகள், எதிர் வல்லமைகள், எதிர் மனுஷிக ஆவிகள், சக்திகளை கர்த்தர் முறையெடுத்து இந்த காலவேளையில் உன்னை கட்டு வைக்க முடிய கடந்து வந்திருக்கிறார். அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்பாயா? கர்த்தர் இந்த 2024 வருஷம் உன் வாழ்க்கையில் சுக வாழ்வு உண்டாகும், உன் வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும், உன் ஊழியத்தில் நன்மைகள் உண்டாகும், குடும்பத்தில் நன்மைகள் உண்டாகும், தேசத்தில் நன்மைகள் உண்டாகும், சபையில் நன்மைகள் உண்டாகும். வடக்கே இருந்து, தெற்கே இருந்து, கிழக்கே இருந்து, மேற்கே இருந்து, நாலாவது சேர்ந்த காடை பட்சிகளை போல என் ஜனத்தை நான் கூட்டு சேர்ப்பேன் என்று செயலில் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கட்டு வைப்பார். இனி சத்துரு பறித்து கொண்டு போக முடியாது. இனி சத்துரு உனக்கு எதிராக எழும்ப முடியாது. அவன் எழுப்பி வரும்போது கர்த்தர் தாமே 1000-10,000 தூதர்களை எழுப்பி வேலி அழைப்பார், முத்திரை போடுவார். உனக்கு எதிராக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காது போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு குற்றப்படுத்துற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். கர்த்தருடைய ஊழியக்கார் சுதந்திரமும் எல்லாரும் நான் நீதியுமாக இருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஆண்டவர் கட்டு வைப்பார். ஒரு யோசேப்பை கட்டு வைத்தார் அல்லவா? யோசேப்புடைய வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனாலும் அவன் தெய்வத்துடைய முகத்தை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனை கட்டு வைத்தார். அவனை ராஜாக்களோடு, பிரபுக்களோடு, அதிபதிகளோடு உட்கார பண்ணார். அவன் சந்ததிகளை, தலைமுறைகளை ஆசீர்வதித்தார். ஒரு ஈசாக்கை கட்டு வைத்தார். ஆனால் பெலிஸ்தியர்கள் வந்து அவரை நெருக்கினார்கள். அவன் தகப்பனார் வெட்டின கிணறுகளை மண்களை போட்டு தோர்த்து போட்டார்கள். அவன் மறுபடியும் தன் வேலைக்காரனை வைத்து தோண்டு துறவுகளை தோன்றின போதும் அந்த இடத்துல மறுபடியும் சத்துருக்கள் எழுப்பி வந்து அவனை நெருக்கினார்கள். கர்த்தர் அவன் பட்சத்தில் இருந்து கர்த்தர் அவனை வர வர விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் ஆசீர்வதித்து அவனை நூறத்திலேயான நன்மைகளை கொடுத்து அவனை மேன்மையாக வைத்து அவன் கட்டு வைத்து அவன் சந்ததிகளை கட்டு வைத்து உயர்த்தின போல உன்னையும் உன் சந்ததிகளையும் உன் சபையும் ஆண்டு கட்டு வைத்து பெருக பண்ணி பழுக பண்ணி ஆசீர்வதித்து ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்வார். ஆண்டவராய் கர்த்தருடைய கரம் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறது. ஒரு யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆற்றண்டையிலே அவன் தனித்திருந்து தெய்வ சமூகத்தில் கதறுகிறான். ஆண்டவரே, ஒரு பக்கம் என் சகோதரனாக ஏசா கடந்து வருகிறான், என்னை கொல்ல முடியா, எனக்கு ரோமான் எத்தனை மொழி கடந்து வருகிறான். ஆண்டவரே, எல்லாம் செய்வது என்று சொல்லி தெரியாத தனித்திருக்கும் போது கர்த்தர் தரிசனமானார். யாபோக் நதி ஆண்டையிலே அவனை தொட்டார், அவனை ஆசீர்வதித்தார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் பெயர் இனி யாக்கோப் அல்ல,
இஸ்ரவேல் எனப்படு என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். நான் உன்னை பலுக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன், உன் சந்ததிகளை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணார். ஆண்டவருடைய கரம் நிறைவா இருந்து ஆசீர்வத்த போல உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அந்த 2024 வருஷத்துல பெருக பண்ணி ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்துவாராக. ஒரு மோசையோடு கர்த்தர் கூட இருந்தார், யோசுவோடு கூட இருந்தார், சாமுவேலோடு கூட இருந்தார், எலிசாவோடு கூட இருந்தார், தானியேலோடு கூட இருந்தார், இன்னும் பேதுரு, யோவான் இன்னும் பரிசுத்தவான்களோடு கூட இருந்தார். எல்லாரோடு கூட இருந்து என்னிடத்தில் வெள்ளி பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ள தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எளிமை நடந்து யோவானும் பேதுரும் தேவனுடைய ஆலயத்தில் கடந்து போகும்போது அந்த இடத்துல சொன்னபோது அற்புதங்கள் நடந்து போல இந்த 2024 வருஷம் உங்களை கொண்டு அற்புத அடையாளங்களை கற்று செய்து தேசத்துக்கு விளக்கா, தேசத்துல பிரகாசிக்க பண்ணி உன் வாழ்க்கை உன் ஜீவியத்தை கற்று வைத்து கர்த்தர் உயர்த்துவாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டு ஆசீர்வாதமும், இந்த ஆண்டு நன்மையும், இந்த ஆண்டு கிருபையும், இந்த ஆண்டு ஜெயமும், இந்த ஆண்டு வெற்றியும் நிறைந்த ஆண்டா கர்த்தர் மாற்றுவாராக. உன் வாழ்க்கை வளமுள்ளதாய் மாறும், சுக வாழ்வு துளிர்க்கும். சீக்கிரத்தில் ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து ஜெபிப்போம், ஜெயத்தை காண்போம், அவர் பாதத்தில் காத்திருப்போம். ஆண்டவர் மேன்மை தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிப்போம். இந்த ராத்திரி வேளையில் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். 2024 வருஷமாக புது வருஷத்தை ஆண்டு தந்தார். இந்த வருஷத்திலே ஆண்டு நம்ம வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். உடைந்து போன வாழ்க்கை, சிதறி போன வாழ்க்கை, சின்னபின்னமான வாழ்க்கையை ஆண்டு கட்டி எழுப்புவார். சாத்தான் நம்முடைய குடும்பங்களை தகர்த்து போட்டான், ஊழியத்தை தகர்த்து போட்டான், சபையை தகர்த்து போட்டான். எல்லாத்தையும் ஆண்டு இந்த வருஷம் கட்டி எழுப்புவேன்னு சொல்லுகிறார். சூத்திரம் உண்டாதாக. ஒரு சாலமன் ராஜ்யபாரம் சிறப்பட்டது போல, தாலிபின் ராஜ்யபாரம் சிறப்பட்ட போல நம்முடைய வாழ்க்கையும் சிறப்படும்படியாக ஆண்டவர் கட்டி எழுப்பி நம்ம நிலைநிறுத்தி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு சிறப்படுத்தி ஆசிரியக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். தேவன் தொடர்ந்து நம்மை ஆசிரியப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே இயேசுவே, அப்பா, இந்த வேளையில் நாங்கள் நம்முடைய சமூகத்திலேருந்து நம்முடைய திருமுகத்தையே நோக்கி பார்க்கிறோங்க. தாவே, கடந்த வருஷம் எங்களோட வேகமாய் கடந்து போனது. இந்த புது வருஷத்தை எங்களுக்கு தந்தபடியால் துதிக்கிறோம். இந்த புது வருஷத்துலேயும் நாங்கள் ஆண்டவரே கர்த்தரை துதிக்க, வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள, நல்ல வார்த்தைகளை கேட்க உரைச்சிபடியால் துதிக்கிறோம்ப்பா. எங்கள் தகர்ந்து போகிற வாழ்க்கையை ஜீவியங்களை நீ கட்டி எழுப்பி நிலைநிறுத்துவேன் செபிக்கிறோம். தாவீது விழுந்து போன கூடாரத்தை எழுப்புவேன்னு சொன்ன தேவன், அவ்விதமாக எழுப்பின தேவன். சோத்ரா, தலைமுறைகளை நிலைநிறுத்த தேவன் எங்களையும் கட்டி எழுப்பி எங்களை தலைமுறைகளை ஆசிரியத்தை எங்கள் வாழ்க்கையை உயர்ப்பிக்குவேன் செபிக்கிறோம். சபையை தகர்ந்து போகிறதுக்கு தாவே, சபையை கட்டி எழுப்பப்பா. ஆத்மங்களை நிரம்பட்டோம், நல்ல விசுவாசிகளை தாரோம், நல்ல விசுவாச வீரர்களை தாரோம், பரிசுத்தவான்களை தாரோம், கர்த்தரை நேசிக்கிற ஆத்மன் தாரோம், ஊழியத்தை தோடு தாங்குகிற ஆத்மன் தாரோம். எல்லா நிலைமையிலும் எங்கள் சபையை கட்டி எழுப்புவேன்னு செபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும். இம்மட்டுமுடைய கிருபைகளோடு நண்புக்காக துதிக்கிறோம். இந்த வருஷத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவும் ஆசிரியங்களை பெருக உதவி செய்யும். பெரிய காரியம் செய்து சகாயத்து காத்து வழி நடத்தும். வசம் பேசுமானே ஆசிரியத்தை பலப்படுத்தும், வசம் கேட்டு மகளையும் ஆசிரியத்தை பலப்படுத்தும். எங்களை தாழ்த்திப்படியே கட்டளைப்படுகிறோம். குறைகுத்தலும் மன்னியும், பரிசுத்தலும் பலப்படுத்தும், ஆசிரியம் அறிவிக்க ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு, ஜெயமல்லேலூயா அவர் நாமத்திற்கு. நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் சமான சந்தோஷ ஆசிரியங்கள் இன்றிலிருந்து தேய்க்கும் வருகை மட்டும் சதா காலம் நம் அனைவரோடு, சபையோடும், ஊழியத்தோடும், ஆத்மாவோடும், தேசத்தோடும், குடும்பங்களோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசிரியப்பாராக. சமாதானத்துக்கு கடந்து போய் வாருங்கள். ஆசிரியமான புத்தாண்டு வாழ்த்தில் உங்களை தெரிவிக்கிறேன். ஆசிரியமாக இருப்பீர்களாக. ஆம்.